ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஒரு 4 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ 4மே வந்து டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் 2 முடித்தவங்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு தான் இது. ஃபஸ்ட் ஒன் கப்பல் நிறுவனத்தில் வேலை. ஸோ shipindia.com அந்த வெப்சைட்ஸில் பாருங்கள். பிடெக் படித்தவங்களுக்கும் எம்பிஏ பிபிஏ படித்தவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு விண்ணப்ப கட்டணம் வந்து ₹500. shipindia.com இந்த மந்தில் 27 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு அதை அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து சூப்பர் ஆர்கனைசேஷன் இன்ஜினியர்ஸ் இந்தியா. ஓகேவா? இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட்.co.in மத்திய அரசோட இது. ஓகேவா? அதில் சீனியர் மேனேஜர் 6 மேனேஜர்ஸ், டிப்டி மேனேஜர்ஸ் மொத்தம் வந்துட்டு 19 போஸ்ட் இருக்குது. அதில் பிடெக் டிப்ளமோ படித்தவங்களுக்கும் வந்துட்டு வாண்டட் இருக்குது. இது வந்து முடிச்ச எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிறவங்களுக்கு தான். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஸ்கில்ஸ் அண்டு இன்டர்வியூ இருக்கும். இதுக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவுமே இல்லைன்னு போட்டிருக்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 18/9 தான் கொடுத்துருக்குறாங்க. eal.co.in அந்த வெப்சைட்ஸில். நல்ல ஆர்கனைசேஷன், சூப்பரான இன்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற நல்ல ஆர்கனைசேஷன். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி. அடுத்து HVF. ஓகேவா? ஸோ ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி சென்னை ஆவடியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது தான். ஸோ இதில் அப்ரெண்டிஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பிடெக் டிப்ளமோ ஐடி. ஸோ ஆல்ரெடி நான் சொல்கிறது அப்ரெண்டிஸ் படிச்சிங்க அப்படின்னா தே மேபி கன்சிடர் ஃபார் யுவர் போஸ்டிங் இன் ஃப்யூச்சர். நம்ம எதுவும் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, பட் மேபி தே மேபி செலக்ட். ஓகேவா? பட் அந்த இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் நீங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய உங்கள் ப்ரொஃபைலில் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேவா? ஸ்டைஃபண்ட் வேறு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து 4th ஒன் ஐடிஐ முடித்தவர்களுக்கு மின் நிறுவனத்தில் வேலை. ஐடிஐ ப்ளஸ் டிப்ளமோ 2 படித்தவங்களுக்கு இது வேலை இருக்குது. ஓகேவா? ஸோ நேஷ்னல் ஹைடல் பவர் கார்பரேஷன் இந்தியா.com அதான் வந்து NHPC. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ பிஎஸ்சி படித்தவங்களுக்கு வந்து வாண்டட் கேட்டிருக்கிறாங்க. சிஏ படித்தவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ ஹிந்தி மொழிபெயர்ப்பாளர் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாய்ப்புகள்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இதில் வந்து டிப்ளமோ படித்தவங்களுக்கு, பிஇ படித்தவங்களுக்கு, அடுத்து வந்து அகைன் பிஇ படித்தவங்களுக்கு, அடுத்து வந்துட்டு பிடெக் 3 பிஇ இருக்குது, ஒரு டிப்ளமோ வாண்டட் கேட்டிருக்காங்க. ஸோ எப்போயுமே நான் சொல்கிறது இதுதான், நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிங்க அப்படின்னா இன்ஜினியர் ஆகலாம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா யூ ஹவ் டு ரைட் த டெஸ்டஸ். ஓகேவா? ஸோ நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா யாருமே அப்படி தர மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த பறவைகளே பாருங்கள். பறவைகளுக்கு வந்துட்டு இறைவன் வந்து உணவை வச்சிருக்கிறார், அவ்வளோதான். அதுக்காக வந்து இறைவன் வந்து என்ன பண்ண மாட்டார், அந்த பறவைகளுக்கு வந்து கையில் கொடுக்க மாட்டார். அந்த பறவைகள் தான் தேடி போய் என்ன பண்ணிக்கிறணும், எடுத்துக்கிறணும். அது வாழ்கிறதுக்கு தேவையான அந்த கூடு கட்டுறதுக்கு தேவையான அந்த சருகுகளாக இருக்கட்டும், இல்லை வந்து அது சாப்பிடக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், இறைவன் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. அந்த உணவையும் சரி, அந்த வீடு கட்டுறதுக்கான அந்த சிறகுகளை வீடு கட்டுறதுக்கான அந்த அந்த கம்புகளை, இல்லைன்னா வந்துட்டு அதோட அந்த சின்ன சின்ன குச்சிகளை வந்துட்டு அதுதான் எடுத்துக்கணும். அது மாதிரி தான் நமக்கும். நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிங்க அப்படின்னா இன்ஜினியர் ஆகலாம், அவ்வளோதான். ஓகே, ஒரு கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போகணும் அப்படின்னா தட் இஸ் யுவர் இண்டிபெண்டன்சி. ஓகேவா? அதை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷனையுமோ இல்லை வந்து நீங்கள் படித்த இன்ஸ்டியூஷனோ ப்ளேம் பண்ணுறது எந்த விதத்துலையும் யூஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட் போகணும் அப்படின்னா ஒரு குதிரை மேலே ஏறி உட்கார்றீங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் போகணும், எப்படி போகணும், என்ன பண்ணணும், அந்த குதிரையை எப்போ வந்து அதோட கயிறை பிடிக்கணும், எப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து குத்தணும் அப்படின்றது, தட் மீன்ஸ் அதை ஓட்டுறதுக்கு வேகமாக அதை வந்து பீட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து நமக்கு தான் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி தான். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிங்க அப்படின்னா ஒரு குதிரை மேலே ஏறி உட்காந்துக்கலாம், அவ்வளோதான். அந்த குதிரையை ஓட்டுறது அப்படின்றது உங்களோட கையில் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து படிக்கிறப்பயே வந்து நீங்கள் அதுக்கான டெக்னிக்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை படித்து முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். பட் என்னோடய ஜென்ரல் சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதுங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் சைடில் போகணுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எந்த எக்ஸாம்ஸை விடாதீங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பியர் ஆகிக்கிட்டே இருங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்குள்ளே உள்ளே போயிடலாம். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ முயற்சி செய்யுங்க. முயற்சி எப்பயுமே வந்து நமக்கு வந்துட்டு ஒரு கைவிடாது. ஓகேவா? ஸோ ஒரு திருக்குறள் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஓகேவா? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஸோ இந்த டயலாக்ஸ் வந்து எப்போயுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் லைஃப்பில் ஜெயித்தவங்க எல்லாருமே வந்துட்டு முயற்சி செய்யாமல் வந்து யாருமே ஜெயிக்க முடியாது. முயற்சிகள் செய்யுங்க, எக்ஸாம்ஸ் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லைஃப். இதை தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி வீடியோஸ் வர்றது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.